எல்லாம் நம்ம வேலை தானுங்க. எப்படிங்க பொட்டி புள்ளுங்களா? ஊருக்குள்ள ஒரு செடி பாக்கி விடலைங்க, எல்லாம் இங்க எடுத்தான்ட்டேன். இனி பிள்ளையாருக்கு பூ கூட நம்ம வீட்டுக்கு தானுங்க வரணும். தேங்க்ஸ் குழந்தை. யாரு குழந்தையா? ஆமா தோ சித்தா அப்படி வந்துட்டு போடா. பெரியாத்த கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். இடம்லாம் பாக்கி இருக்குதுங்க, வந்து நட்டுறேன். ஏதா குரல் கொடுத்த? சும்மா பூவா சுத்திட்டே இருக்காம இந்த மட்டையை உரிக்கலாம்ல. மட்டையை உரிக்கிறது நானு, கூலி வாங்கி சுருக்கு பையில போடுறது நீ ஆக்கும். அட சும்மா உரிக்காதரா, ஒரு பாட்டு பாடிக்கிட்டே உரி. இத பத்தி என்ன பாட்டு பாட? ஏ என்ன பத்தி பாடுறது? உன்னை பத்தியா? பாடுறேன். இந்த பக்கம் வா பேசிக்கிறேன். அவன் ஒரு வினயம் இல்லாத கழுத கண்ணு, ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாது. வாய திறந்தான்னா புத்தால அரபி மாதிரி பொல 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 பொலன்னு கொட்டிடுவா. உட்காரு கண்ணு. தெரியாதா, ஊருக்கா எந்த நேரமும் உழைக்குதே, குழந்தைக்குன்னு யாருமே கிடையாதா? அவனுக்கு சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, அப்பனாத்தா எல்லாமே இந்த மண்ணுதான் கண்ணு. அதோட பேரே குழந்தைதானா? 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை கண்ணு. ஒரு நாள் ராத்திரி ஊரே அசந்து தூங்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு பச்சை குழந்தை அழுகுற சத்தம் ஆத்து ஓரமா இருந்து வந்துச்சு. ஊர் சனங்களா என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு போய் பார்த்தா ஆத்து ஓரத்துல ஒரு பரிசல் ஒதுங்கி இருந்தது. பரிசலுக்கு உள்ள இவன் பிறந்த குழந்தையா அழுதுகிட்டு இருந்தான். குழந்தை பக்கத்துல அவ ஆத்தா. கண்ணு அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு மாரியாத்தா மாதிரி இருந்தா. உசுரா வந்தா உசிப்பு கேட்கலாம், அவதான் போனமா வந்திருக்காது. 18 பட்டிக்கு ஆள் விட்டு பார்த்தா சொந்தம்னு சொல்லிக்க யாரும் வரல. நானும் ஒண்ணுகிட்ட பாரு, எனக்கு கொல்லி போட இருக்குவேன்னு நான் அவனை எடுத்தேன். தாய் அழைச்ச பேரை ஊர் அடைக்கும்னு சொல்லுவாங்க, அவனுக்கும் பேர் வைக்க யார் ஆத்தா இருக்கா? குழந்தை குழந்தைன்னு கூப்பிட்டு அந்த பேரே நிலைச்சு போச்சு. அவனுக்குன்னு தனியா உல வைக்கிறது இல்ல, ஆக்கின சோத்துல ஒரு வாய் அள்ளி போடுறோம். வெந்ததை தின்னுட்டு சொன்னதை செஞ்சுட்டு உலக்க மாதிரி வளர்ந்துட்டான். இந்த ஊருக்கு நான் ஓடா தேறான். எனக்கு அப்புறம் அவனுக்கு ஆறுதலா யாரு இருக்க போறாங்களோ? அட இட்லி துணி. இத விட்டா வேற எதுவும் இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பி திருப்பி பாக்குற? தண்ணி பட்டா சாயம் போகுங்களா? போகாது. ஏன்? இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இட்லி சுடும்போது சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி என்ன வேலை? அதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா? இருக்கட்டும், இட்லி சுட்ட பெரியாத்த பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம், 2 இட்லி சுட்ட மாதிரி தான் இருக்கு. நல்ல 4 இட்லி சுட்ட மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ, உங்க பெரிய தாள வர சொல்லு, அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா விவஸ்தை கட்டவன். ஏனுங்க முகத்துக்கு பூசர் போட்டீங்களா? ஆமாயா, வேணா? அதுக்கு தானே கேட்டேன். நான் பூசினா லட்சமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு. ஐயா, நீதான் ஏற்கனவே செவச்சவன உரிச்ச கோழி மாதிரி இருக்கு. உனக்கு எதுக்கு என்ன படி? அந்த நேரம் உங்களுக்கு எதுக்கு? விலை என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா. ஐயோ, ஆன வேலை சொல்றீங்க, நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின்ன உனக்கு சும்மா கொடுப்பாங்க? கொடுத்தா வாங்கிக்கணுங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி? இந்த பிடிக்க எப்படிங்க வந்துச்சு? வாங்கண்ணா. என்னங்க இந்த சட்டம் நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணா, கட்டி தட்டுங்களா? முதல்ல விலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா. கட்டி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டேன், 20 ரூபா. சரி, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 6 ரூபா. நகரியா நகரியா பையா, காலங்காலத்துல வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம. சட்டம் காசு வேணும் தெரியும் உனக்கு? பையா, கட்டுப்படி அளவு கொடுங்க, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா திட்டு வரல வேணாம். ஆமா ஓனி மாதிரி இருக்கு சட்டை. நான் சொல்ற விலையே ஜாஸ்தி, என்ன தவிர வேறையாவும் வாங்குவாங்க. என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அதுல ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா, அந்த பாக்கிட்டு வாங்கும் போது மான மரியாதை பாருங்க. வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ண முடியா? இது முதல்லயே குடுக்கலாமல்ல. அண்ணன் வாங்க.
எல்லாம் எனக்கா? ஆமாங்க, உங்களுக்கு நீ நல்லா இருக்கணும். ஒருத்தர் பயன்படுத்தினா போதுங்க, தமிழ்நாட்டுல பாதி வந்து கம்மியாயிரும். என்னண்ணே ஒசு ஒசுன்னு சொல்லி இதை வாங்கிட்டு இருந்தீங்க? நீ பாத்துட்டே அது ஒண்ணு இல்ல தம்பி. பகல போனா பஸ்ல வேலை செஞ்சு உடம்பு அழுத்து போகுதான், வீட்டுக்கு போனா குழந்தை தொல்லை, அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம், அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி, ஆள விடுற சாமி. என்னையா அது, கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையில வாங்க மாட்டேங்கிறான். வருது பருவ பார்ட்டி, அதுல கொஞ்சம் கொடுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல. அப்புறம் கொஞ்சம் கடைக்காரரு ஓட பஸ் நின்று போற, அவருக்கே அவ்வளவு கலப்புனா ஊருக்கே உழைக்கிற அன்னைக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல 2 போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க. கண்ணு, இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடற மருந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு, நான் பொண்ணை பட்டமா கொடுத்து அனுப்புறேன். போ. நீங்க கொடுக்காட்டி என்ன, எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க, நமக்குன்னே இந்த கிராக்கி. முருகா, தகராறு பண்ணிட்டு இருந்தா? நான் ஒண்ணும் தகராறு பண்ணல. கடைக்காரன் ஊருக்குள்ள மருந்து கொடுக்குறாரு, நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. யோ, அத வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அதனால வாங்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எதுக்கு அது? நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு அவங்க கொடுக்கட்டி பரவாயில்ல, எனக்கு மேல தானா விழும். விழு விழும். ஏதோ நீ ஆசைப்பட்டு விலை ஒத்து வராம பொக்குன்னு போவியேன்னு நான் தான் போட்டேன். விழுமாம் இல்ல விழும். என்ற மேல உனக்கு கொல்ல பிரியம் இல்ல மல்லி. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, அவங்க ஏன் திருட்டுத்தனமா வாங்குறாங்க? அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, இது கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசையே பட. மாப்ள, உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க. அதுவும் சரிதான், மாமனார் பேர மருமக சொல்லக்கூடாது. பின்ன நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா, சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்ள, முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. ஒய்ஃப் என்ன வாங்க வந்துட்டு பாருங்க, கொப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிக்காரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு மாப்பிள பெத்த மகளை பார்த்து குலைக்கிறியா நீ? அட விட்டுங்க மாப்பிள, மாமனார் தானே. அட சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு 2ல 1. ஐயோ அடிக்காதீங்க மாப்பிள, என் உசுறு அதுக்கு எடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்பிள. அட சும்மா இருக்க மச்சான். நானா எங்க அப்பனால பாத்துறேன். நல்ல ஆம்பளையா இருந்தா ஓடாத. ஏய் மாப்பிள, விட்டுருங்க மாப்பிள. மாப்பிள, ஐயோ இந்த 2 நாய்க்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். ஐயோ, அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே. அடிக்காதீங்க மாப்பிள. அட விடுங்க மச்சான். மாப்பிள, ஒண்ணு நான் இருக்கணும், இல்லாட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்பிள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல இவரை அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்பிள, என்ன தைரியம் இருந்தா என் மாமனார் நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்பிள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எரியுது மாப்பிள. எங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல மச்சான். மாப்பிள, இது என்ன கண்டீங்க? அந்த 16வது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது மாப்பிள. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.